வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று கதைகள் பகுதியில் பெரிய புராண கதைகள் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதியது. கதையின் தலைப்பு காரைக்கால் அம்மையார். கரை தெரிந்து விட்டது மீகாவன் கூவினான். மரக்கலத்து சுக்கானை வெகு வேகமாக சுழற்றினான். மரக்கலம் மெல்ல வலது பக்கம் குலுங்கி அசைந்து தொலைவில் கருமையாய் தெரிந்த தென்னை உச்சிகளை நோக்கி நகரத் துவங்கியது. மரக்கல பயணிகளுடன் மேல்தட்டில் படுத்து கொண்டிருந்த பரமதத்தன் கூச்சல் கேட்டு எழுந்தான். மரக்கலத்தின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுத்தபடி முனை நோக்கி போனான். சோலைகள் மிகுந்த கரை அவனுக்கும் தெரிந்தது. 15 நாட்கள் கடல் பயணத்திற்கு பிறகு முதலாய் கண்ணுக்குட்பட்ட பச்சை மரங்கள் பார்த்த மகிழ்ச்சி அவனுக்குள்ளும் பொங்கியது. புனிதவதி என்று மெல்ல நெட்டுவிர்த்து மனசுக்குள்ளே உள்ள பெண் உருவத்தை வணங்கினான். கடல் நாரைகள் வில் வளைவாய் அவன் தலைக்கு மேலே பறந்து போயின. கரை நோக்கி மரக்கலம் நகர எதிரே தெரிந்த கரை அமிழத் துவங்கியது. பார்வையிலிருந்து முற்றும் மறைந்தது. அது அப்படித்தான், தொலைவில் இருக்கும்போது தெரியும், கரை அருகே வர வர காணாது போகும். பிறகு திடீரென்று வெகு அறையே கரை காட்சியளிக்கும். புனிதவதியும் அப்படித்தான். தொலைவில் இருந்து அவன் தெருவில் வசிக்கும் பெண்ணாய் பார்த்தபோது ரம்யமாய் காட்சியளித்தாள். மனைவியாய் நெருங்கிய போது மறைந்து போனாள். திடீரென்று மிக அருகே வேறு ரூபம் காட்டினாள். கடல் மீது மரக்கலத்தில் பல நாட்கள் பயணம் செய்தவர் கரை இயங்கியதும் தள்ளாடுவார். கால் பாவாது தவிப்பார். உடல் உபாதைகளுக்கு ஆளாவார். மாறுதல் தாங்க முடியாது மிரள்வார். அந்த மிரளல் பரமதத்தனுக்கும் இருந்தது. புனிதவதியோடு செய்த குடித்தனம் விட்டு இறங்க மனசு தள்ளாடிற்று. பரமா, யாரோ முதுகில் கை வைத்தார்கள். பரமதத்தன் திரும்பினான். நாகப்பட்டினத்து மயிலாட்டி குணசேகரன் மாநாயக்கர். அவர் வைர வியாபாரி. ஊர் பார்க்க எத்தனை சந்தோஷமாயிருக்கிறது பரமா. சித்திரைக்கு சித்திரை ஒரு வருடமாகிறது ஊர் மிதித்து. அடுத்த 1 வருடத்திற்கு ஊர் விட்டு நகரப்போவதில்லை. காம்போச நாட்டு கற்பூரமும் சீனத்து பட்டும் ஸ்ரீவிஜயத்து யானை தந்தமும் ஸ்வர்ண தீபத்து மாணிக்கங்களும் முற்றிலும் விற்று தீரும் வரை ஊர் விட்டு நகரவே போவதில்லை. மயிலாப்பூர் நகரத்தார்களிடம் மொத்தமும் விற்றுவிட்டு நிலம் வாங்கப் போகிறேன். 8 வேலி நன் செய்யும் 1 வேலி புன் செய்யும் வாங்கி அன்னச்சத்திரம் கட்டப் போகிறேன். ஆதுரசாலை எழுப்பப் போகிறேன். மகாதேவர் பெயரால் தினமும் 10 பேருக்கு அன்னமிடப் போகிறேன். நோயுள்ளவருக்கெல்லாம் இலவச மருத்துவ உதவி செய்ய போகிறேன். பேச்சு நிறுத்தி பெருமூச்சு விட்டார். சீன தேசத்தில் நோய்பட்டு செத்துப்போய் விடுவேன் என்று நினைத்த போது எனக்குள் நொந்து கொண்ட சங்கல்பங்கள் இவை. இதற்கு நிறைய உதவி செய்ய வேண்டும் பரமா. பணத்துக்கு பஞ்சமில்லை. ஆயினும் தனியே இவைகளை செய்ய இயலாது. நிச்சயம் உதவி செய்கிறேன் மாநாயக்கரே. ஊர் இறங்கினால் நமக்கு 1000 வேலை. திசை கொன்றாய் பிரிந்து விடுவோம். குடும்பத்தோடு நேரம் செலவிடவே சரியாய் இருக்கும். மறுபடி உங்களோடு தானே மரக்கலம் ஏற வேண்டும். உறுதியாய் செய்கிறேன். போன முறை பயணத்தில் நேர்ந்து கொண்டதை கூட என்னால் முழுமையாய் செய்ய இயலவில்லை. சரியான ஆள் உதவி இல்லை. மாநாயக்கர் நொந்து கொண்டார். பரமதத்தன் சொன்ன சொல் காப்பாற்றுவான். இது புனிதவதி மீது ஆணை. உணர்ச்சி வசப்பட்டு பரமதத்தன் அவர் கைகளில் சத்தியம் செய்தான். குணசேர மாநாயக்கர் திகைத்தார். மயிலாட்டிகள் சிவநெறி செல்வர்கள். சைவ சமயமே சமயம் என்று நிற்பவர்கள். மாதேவர்கல்லால் வேறு எவருக்கும் கட்டுப்படேன் என்பவர்கள். எந்நேரமும் திருநூறி பூசி தெளிவான முகத்தோடு விளங்குபவர்கள். சிவனெறிய நான் சொல்வது உண்மை என்று பேசுபவர்கள். இதென்ன பரமனுக்கு புது வழக்கம்? புனிதவதி மீது ஆணை என்கிற வழக்கம். யார் புனிதவதி? எந்த ஊர் காளி? விழிகளை உத்து பரமதத்தனை பார்த்தார். புனிதவதி மீது ஆணையா? புரியவில்லையே. பரமதத்தன் மௌனமானான். பரமா, உன் கண்களில் ஏதோ ஒரு சோகம் எப்போதும் இருக்கிறது. உன்னை சிறு வயதிலிருந்து நான் அறிவேன். எவ்வளவு உற்சாகமான இளைஞன் நீ என்று எனக்கு தெரியும். ஆயினும் 3 வருடங்களாய் மிகுந்த மௌனம் அனுஷ்டிக்கிறாய். மனம் விட்டு பேச மறுக்கிறாய். தினசரி சிவ பூஜைகளை கூட சிரத்தையுடன் செய்வதில்லை.
இப்போதும் கரை நோக்கி கும்பிட்டாய், புனிதவதி என்றாய். என்ன அது? யார் புனிதவதி? சத்தியம் செய்யும் அளவுக்கு அப்படி என்ன ஒசத்தி? எந்த ஊர் தேவதை? மனமிருப்பின் என்னிடம் சொல் பரமா. கரையடைய 4 நாளிகள் ஆகும். சூரியன் உச்சிக்கு வரும்போதுதான் மரக்கலம் கரை சேரும். பரமன் மெல்ல நடந்து அருகே இருந்த மரப்பெட்டியில் அமர்ந்து கொண்டான். குணசேகர மாயநாயக்கர் அவன் அருகே அமர்ந்து மறுபடியும் முதுகு தொட்டார். வருத்தமெனில் என் கேள்விகளை மறந்துவிடு பரமா. மனசு பாரம் குறையுமே என்றுதான் கேட்டேன், வலியுறுத்தவில்லை. இல்லை மாநாயக்கரே, என் மனசை எவரிடமாவது சொல்லியாக வேண்டும். சொல்கிறேன். நாகப்பட்டினத்தின் இளம் வணிகன் பரமதத்தனுக்கு தானிய வியாபாரம். வேளாளரிடமிருந்து வண்டி வண்டியாய் நெல் கொள்முதல் செய்து களமாய் சிற்றூர்களுக்கு விற்கும் தொழில். பரமதத்தன் கொள்முதலுக்கு அஞ்சதில்லை. எத்தனை வண்டிகள் வந்தாலும் நெல் தரம் பார்த்து உடனே பேசி வண்டி நெல் சரியும் முன் பொற்காசோ நெல்லுக்கு ஈடான நாகை உப்போ சீனத்து துணிகளோ கொடுத்து விடுவான். அது தவிர சிராப்பள்ளியிலிருந்தும் தஞ்சை பட்டின தெருவழியிலிருந்து வரும் வேளாளர்களுக்கும் அவர்கள் நெடுந்தொலைவு பயண களைப்பு நீங்க உதவி செய்வான். மாடுகளுக்கு தீவனமும் வேளாளர்களுக்கு தங்க தனி குடிசையும் உணவு வசதியும் உடனடியாய் தருவான். வயிறார உன்ற நன்றியில் உடல் களைப்பு தீர்ந்து மகிழ்ச்சியில் வியாபாரம் எளிதாய் நடக்கும். இது தந்திரமில்லை, நாகை வணிகனின் விருந்தோம்பல். வியாபாரம் பலவிதமாக இல்லை எனினும் கவலை இல்லை, இருந்து சாப்பிட்டு விட்டு போ என்பதே வழக்கம். உண்ட வீட்டுக்கு வேளாளர்கள் இரண்டகம் செய்யாது போவார்கள். பரமதத்தினிடமே விலை பேசி நெல் கொடுத்து விட்டு போவார்கள். நாளைக்கு தருகிறேன் என்று இழுத்தடிக்காமல் அன்றே அங்கேயே மொத்த விலையும் பணமாகவும் பொருளாகவும் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு கட்டுப்படுவார்கள். காத்திருந்து பரமதத்தனிடம் நெல் அளந்து விட்டு போவார்கள். அன்று சிராப்பள்ளியிலிருந்து காரி பொற்பாதம் வந்திருந்தான். 10 வண்டி நெல் பாரம் அவனோடு வந்திருந்தது. எட்டியாரே நலமா வணங்கினான். நாகையில் தலை சிறந்த வணிகருக்கு எட்டி என்பது பட்ட பொற்பெயர், அரசர் அளித்த விருந்து. வா காரி பொற்பாதம், எங்க ஆளையே காணோம், விளைச்சல் சரியில்லையா? நல்ல விளைச்சல் எட்டியாரே. பிறகு? போன தை மாதம் எனக்கு கல்யாணம் நடந்துச்சுங்க. அடப்பாவி, சொல்லவே இல்லையே. எத்தனை வருடங்களாக வியாபாரம் செய்கிறோம். ஒரு நல்லதுக்கு எனக்கு ஓலை அனுப்ப மறந்து விட்டது பார். அங்கேயும் அப்படித்தானுங்க. எங்கேயும்? எட்டியார்கிட்டையும். அதே தைல நீங்களும் கல்யாணம் செஞ்சிட்டீங்களே, நமக்கு சொல்லலைங்களே. பரமதத்தன் வெக்கத்தோடு சிரித்தான். காரைக்கால் பொண்ணு, 6 நாள் கல்யாணம். இந்த காரியை மறந்துட்டீங்க இல்லையா? இல்லை பொற்பாதம், சிராப்பள்ளி துளைவுக்கு ஓலை அனுப்ப நேரமும் வசதியும் இல்லாது போயிற்று. நிமிர்ந்தான். அதே காரணம்தான் எனக்கும் என்று பொற்பாதம் விழிகளால் பதில் சொல்லி சிரித்தான். மிகுந்த மகிழ்ச்சி. உட்கார், வேறென்ன சொல்வது? இருக்கட்டுங்க, நம்ம வீட்டில் பெண் பிள்ளை குளிக்காது இருக்குதுங்க. வர பௌர்ணமிக்கு குழந்தை பிறந்துடும். நாங்கள் துணிமணி வாங்கிட்டு வரசா போகணுங்க. இன்னும் மகிழ்ச்சிக்காரி. தேவையான துணிகளை கடை தெருவில் வாங்கிக்கொள். என் பெயர் சொல்லு. இந்தா உன் திருமணத்திற்கு என் பரிசு. 2 பொற்களஞ்சிகளை அந்த வேளாளரிடம் நீட்டினான். பெரிய மனசு எட்டியாரே. உங்களை போன்றவர்களால் தான் மாதம் 3 மழை பெய்கிறது. அந்த மனசு உன்னிடம் இல்லை. 1க்கு 2ஆக நல்ல செய்தி சொல்கிறாய். அதுவும் வெறும் கையோடு. இனிப்பு செய்தியை இனிப்பாக சொல்ல வேண்டாமா காரி? தவறுதானுங்க. இதோ. காரி வண்டிக்கு ஓடினான். 2 பெரிய மாம்பழங்களை கொண்டு வந்து பரமதத்தனிடம் நீட்டினான். மாம்பழங்களை கையில் வைத்ததும் வாசனை மூக்கு துளைத்தது. பொன்னிறத்தில் மெல்லிய பச்சை திட்டுகளுடன் பழங்கள் மினுமினுத்தன. இது சிராப்பள்ளி குண்டு ரகம். 1 கிளைக்கு 1 பழம் என்று தனி கவனத்துடன் வளர்க்கப்பட்ட பழம். எட்டி யாருக்கு கொடுப்பது? எனக்கு மிகவும் சந்தோஷம். வீட்டில் அண்ணியாருக்கு 1 பழம் தர வேண்டும். சிராப்பள்ளி பழம் கொண்டு வா என்று என்னை கவனம் வைத்து வருட வருடம் கேட்க வேண்டும். நிச்சயம். மேற்கொண்டு வணிகம் பேசினார்கள். விலை முடித்தார்கள். கடைத்தெருக்கு போகும் முன் காரி, என் வீட்டில் இந்த பழங்களை சேர்த்து விடு. எனக்கு நெற்குவியலில் தரம் பிரிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. காரி சம்மதம் சொல்லி பரமதத்தன் வீட்டுக்கு போய் கதவு தட்டினான். ஒரு பெண்மணி சந்திரோதயம் போன்ற முகத்துடன்
நெற்றி முழுவதும் திருநீர் பூசி முகம் முழுவதும் மஞ்சள் பூசி பெரும் தாலி கொடியும் காசு மாலையும் காரையும் தண்டையும் கை வளையல்களையும் குரங்கு செரியும் மூக்கு பொட்டும் சூரிய சந்திர பிரபைகளும் அணிந்திருந்த ஒரு பெண்மணி கதவு திறந்தாள். அம்மா, நான் வேளாண் காரி பொற்பாதம். தங்களின் உடையவர் இப்பழங்களை உங்களிடம் தரச் சொன்னார். பழங்களை வீட்டு திண்ணையில் வைத்தான். அவள் நீர்மோர் கலந்து தர குடித்துவிட்டு வாழ்த்திச் சென்றான். பழங்களின் மனமும் உருவமும் புனிதவதியை வியக்கச் செய்தன. பிற்பகல் உணவுக்கு கணவன் வரும்போது நறுக்கி பரிமாற வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். உலையில் சோறு கொதித்து கொண்டிருந்தது. பழங்களை உக்ரான அறையில் வைத்துவிட்டு தளதளக்கிற சோற்று பனையை பார்த்தபடி சிவநாமம் சொன்னாள். சோற்று உலையின் தளதளப்பும் சிவநாமம் சொல்வது போலவே இருந்தது. சோறு பொங்கி இறக்கி வைத்துவிட்டு குழம்புக்கு காய் நறுக்க துவங்கினாள். வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நமச்சிவாயம் நமச்சிவாயம் குரல் கேட்டது. உடனே மடி நிறைய அரிசி வாரி வாசலுக்கு போய் கதவு திறந்தாள். சிலீர் என்று வெண்மையாய் திருநீரு கோடுகள். உடம்பெல்லாம் விளங்க முதியவராய் ஒரு சிவனடியார் நின்றிருந்தார். நமச்சிவாயம் அடிகள் குரல் கொடுக்க நமச்சிவாயம் புனிதவதி கைகூப்பி தொழுதாள். அம்மா, சொல்லுங்கள் அடிகராரே. பசி மிகுந்த களைப்பாக இருக்கிறது. நெடுந்தொலைவு நடந்து விட்டேன். தென்னாடுடைய சிவன் பெயரால் கேட்கிறேன். கொஞ்சம் உணவு தருவாயா? பசி கடும் பசி. நிற்கக்கூட முடியவில்லை முதியவரால். உள்ளே வாருங்கள். கதவு திறந்தாள். சமையலறைக்கு ஓடினாள். நீர் செம்பு கொண்டு வந்து முற்றத்து விளிம்பில் வைத்தாள். கூடத்தில் இலை பரப்பி நீர் தெளித்தாள். முதியவர் கைகால் சுத்தம் செய்து கூடம் வந்து இலையெதிரே அமர்ந்து பஞ்சாராட்சம் மந்திரம் சொன்னார். வெறும் சோறு விருந்தாளிக்கு பரிமாறலாமா? வெறுத்து போகுமே. புனிதவதி யோசித்தாள். அடியார் பசி மயக்கத்தில் சுருண்டு விடுவார். அட, மாம்பழம் இருக்கிறதே. உள்ளே எண்ணம் மின்னிற்று. பழம் எடுத்து கூடத்திற்கு வந்தாள். புருஷன் பகல் சாப்பாட்டுக்கென்று அனுப்பியிருப்பாரோ? வேறு யாரையானும் விருந்துக்கு அழைத்து வந்து ஆளுக்கு ஒரு மாம்பழம் போடு என்பாரோ? இவருக்கு எப்படி வெறும் சாதம் போடுவது? புனிதவதி குழம்பினாள். மாம்பழமா? அட, வாசனை மூக்கை துளைக்கிறதே. சிவனடியார் பசி வேகத்தில் பழத்தின் வாசனை தாங்காது பாராட்டினார். இனி வேறு வழி இல்லை. புனிதவதி முழு பழத்தை அடியாரின் இலைகளில் இட்டார். இந்த பழம் மட்டுமா? வீட்டில் உள்ள எல்லா செல்வமும் சிவனடியாருக்குத்தானே. வறியவருக்கு உதவவும் இறைவனடியாருக்கு வழங்கவும் தானே வணிகர் குலம் உழைப்பது. சிவத்தொண்டு செய்யத்தானே. இறை தொண்டுதானே வாழ்க்கை உய்ய வழி. சிவத்தொண்டு செய்பவரை சீராட்டுவதானே இல்லறம். இலையில் அன்னம் சரித்தாள். தயிர் ஊற்றினாள். வயிறார உண்ணுங்கள். கைகூப்பி வேண்டினாள். வேகமாய் உண்ணத் துவங்கினார். அடியவருக்கு மெல்ல விசிறினாள். அப்பா, என்ன சுகம்! பிறர் பசிக்கு உணவிட்டு அவர் ஆனந்தமாய் தன் கைசோறு உண்பது பார்ப்பது எவ்வளவு பேரின்பம்! தானே உண்டு தன் வயிறு நிரம்பியது போல் இருந்தது. புனிதவதிக்கு உண்டு முடித்து உள்ளங்கையில் நீர் வார்க்கச் சொல்லி உறிஞ்சு குடித்து அடியார் அன்னமிட்டவர் சுகமாய் வாழட்டும் என்று வாழ்த்திய போது புருஷன் நினைவு வந்தது. இந்த வாழ்த்து முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கும் புருஷனுக்கு சேரட்டும் என்கிற நினைவு வந்தது. உணவு முடித்த சிவனடியார் வாசல் திண்ணையில் சிறிது நேரம் அமர்ந்தார். விடை பெற்று வெளியேறினார். கதவு தாளிட்டு புனிதவதி அவசரமாய் சமையலறைக்குள் புகுந்தாள். கூட்டும் குழம்பும் செய்து இறக்கினாள். முகம் துடைத்து பொட்டிட்ட போது வாசல் கதவு மறுபடி தட்டப்பட்டது. திறந்தாள். பரமதத்தன் களைப்புடன் முற்றம் இறங்கி முகம் கழுவினான். பசிக்கிறது புனிதவதி என்றான். கூடத்தில் அடியார் உண்ட மாம்பழ வாசனை மெல்ல இனமும் பரவி இருந்தது. பழம் அனுப்பினேனே, வந்ததா? வினவினான். வந்தது, அதையும் போடு. இலையில் வெஞ்சினங்களுடன் மீதி இருந்த ஒரு மாம்பழம் பரிமாறப்பட்டது. பரமதத்தன் உணவோடு பழம் கடித்து சாறு உரிந்து சுவைத்து உண்டான். வேளாண்காரி பொற்பாதத்தின் நட்பு போல் பழம் இனித்தது. இனிப்பான பழம் உள்ளே போக இன்னும் பசித்தது. புனிதவதி, வந்தேன். இன்னொரு பழம் இருக்குமே, அதையும் கொடு. மாம்பழம் நல்ல ருசியாக இருக்கிறது. சமையலறை விளிம்பில் இருந்த புனிதவதி மனம் தடுமாறினாள். திருமணமானவுடன் தாய் அவளுக்கு சொன்னது ஒரே வார்த்தை,
புருஷன் மனம் கோணாமல் நடந்து கொள். எவர் மனம் கோணும்படியும் புனிதவதி இதுவரை நடந்ததில்லை. எவர் நெஞ்சையும் நோக செய்ததில்லை. உள்ளன்று வைத்து புறமொன்று பேசியதில்லை. பேசும் நிலை இறையருளால் வந்ததே இல்லை. இன்று வந்ததே புனிதவதி புழுங்கினாள். சிவனடியாருக்கு பரிமாறினேன் என்று சொன்னால் தவறில்லை. புருஷன் சிவனடியாரை வெறுப்பார். இல்லை, இருப்பினும் நான் சாப்பிட ஆசையாய் வந்திருந்ததை யாருக்கோ போட்டு விட்டாயா? மீதி சாதம் வெறுப்போடு புருஷன் சாப்பிட்டால் நொந்து உண்டு விட்டு எழுந்திருக்க தன்னால் சாப்பிட முடியுமா? புருஷனிடம் மன்னிப்பு கேட்கலாம். சீச்சி, இதற்கென மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மறந்து போ. புருஷன் மாம்பழம் மறந்து விடலாம், தனக்கு மறக்குமா? புருஷன் கேட்டு எடுத்து கொடுக்க முடியாதது தவறல்லவா? அவன் விரும்பியதை விரும்பிய நேரத்தில் வழங்காதது குற்றமல்லவா? எங்கோ மாம்பழம் பார்த்தாலும் இந்த மாம்பழம் நினைவுக்கு வருமே. சர்வேஸ்வரா, இது என்ன சோதனை? அடுத்தபடி 10 பலாச்சுளை அனுப்பி, புனிதவதி, இது எனக்கு யாருக்கும் வழங்கிவிடாதே என்று விளையாட்டாய் சொன்னாலும் நெஞ்சும் நரமாய் வலிக்குமே. இது தேவைதானா? அடியாருக்கு வெறும் சோறு இடுவது தவறு. புருஷன் விரும்பியதை இல்லை என்று சொல்வதும் பிசகு. மகாதேவா, என் சிவனே, இதுதான் சோதனையா? எங்கே போவேன் பழத்துக்கு? புனிதவதி, பழம் கொண்டு வா. மறுபடியும் குரல் கேட்டது. புனிதவதி மேற்கூரை நோக்கினாள். அவள் விழிகள் கூரையெல்லாம் தாண்டி வானம் தொட்டு பிரபஞ்சம் கடந்து எல்லையில்லா பொருளை நோக்கி நின்றன. கைகள் தானாய் குவிந்து பரம்பொருளை இறைஞ்சின. மனசு சிவபெருமானின் தாளில் பதிந்து விம்மிற்று. நெஞ்சுருகி என் செய்வேன் சிவனே என்று கேட்ட நேரம் ஏந்திய கைகளில் மாம்பழம் தோன்றியது. புனிதவதி பயந்தாள். என்ன இது என்று திகைத்தாள். புனிதவதி, மறுபடியும் புருஷன் குரல் கேட்க கூடத்துக்கு ஓடினாள். கையில் இருந்த பழத்தை கலந்திட்டாள். விலகி நின்று கொண்டாள். அவள் மனம் ஆடிற்று, முகம் மாறிற்று. இறைவா, எனக்கு அவப்பெயர் கூடாது என்று எனக்கு அருள் செய்த தெய்வமே, சிவபெருமானே. உள்ளே கைகூப்பி தொழுதாள். மனசு விம்மி விம்மி அழுதது. வெளியே எந்த உணர்வும் காட்டாது முகம் அமைதியாக இருந்தது. பரமதத்தன் பழம் கடித்து உறிஞ்சினான். அமிர்தம் போல ஒரு ருசி உடம்பெங்கும் பரவியது. மேலும் கடித்து சாறு சுவைத்தான். இத்தனை சுவையா? பழம் நின்ற வாய் மணக்கும், உடம்பெல்லாம் புத்தியெல்லாம் மணக்குமா? என்ன பழம் இது? இதற்கு முன் சாப்பிட்ட பழம் இத்தனை சுவை இல்லையே. இது என்ன பழமா? இல்லை, பார்க்கடலில் தோன்றிய கலசத்தின் மிச்சமா? புனிதவதி பழம் உண்ட வாயோடு அழைத்தான். இப்படி ஒரு பழம் உண்டதே இல்லை. நமது காரி பொற்பாதம் கொடுத்த பழமா இது? தின்ற திகைப்பு கேள்வியாய் வந்தது. அவனை தெய்வம் அவ்விதம் கேட்க வைத்தது. பொய் சொல்ல முடியுமா புனிதவதியால்? குலப்பெண் கணவனிடம் பொய் உரைப்பாளா? இப்படி ஒரு நல்ல கணவர் வாய்த்தவள் ஏதோ ஒரு காரணம் சொல்ல முயல்வாளா? புனிதவதி உண்மை சொன்னாள். உண்மையாகவா புனிதவதி? பரமதத்தன் விழித்தான். அவள் சிவபக்தை தெரியும். நல்ல குடியில் பிறந்த பெண் தெரியும். எந்த குறைகளும் இல்லாத மனைவி அறிவான். ஆனால் கடவுளை கேட்டு மாம்பழம் வர வைப்பதா? மனிதனால் ஆகுமா இது? உண்மையா புனிதவதி? மறுபடியும் கேட்டான். புனிதவதி மீண்டும் நடந்தது அனைத்தும் சொன்னாள். வியப்பு நெருப்பாய் பரமதத்தனை பிடித்தது. மறுபடி இறைவனை கேட்டு இன்னொரு பழம் கொண்டு வா பார்ப்போம். இது கணவன் கட்டளையா, கடவுள் கட்டளையா? திகைப்பில் இன்னொரு மாம்பழம் வரவில்லை என்று கணவன் கேட்கிறான். மற்றொரு மாம்பழம் தந்து இறைவன் திசை மாற்றுவானோ? உள்ளே உயிர் நடுங்கிற்று புனிதவதிக்கு. கண் மூடினாள். மூடின கண்ணுக்குள் எல்லையில்லா பிரபஞ்சம் கடந்தாள். கையேந்தினாள். சிவனை இறைஞ்சினாள். மீண்டும் மாம்பழம் தோன்றியது. அதே பழம், அதே வாசனை, அதே உருவம். பரமதத்தன் நெருப்பு மடியில் விழுந்தது போல் கை உதறி களம் விட்டு எழுந்தான். கண் முன்னே நடந்த அதிசயத்தில் நாக்கு பெயராது விழி அசைக்காது உறைந்து போனான். குரல் கூட கொடுக்காமல் நெஞ்சுக்குள் கடவுளை விழித்து கை நீட்டி பழம் வாங்கிற பக்தையா என் பத்தினி? என் மாமன் தனதத்தன் மகள்தானே இவள்? இல்லை, தேவர் குல விளக்கா? மானுட பெண் தானே இவள்? இல்லை, மகிஷன் தலை மிதித்த பெரும் தேவியா? இறையனாரின் ஒரு பாகமா? கை நீட்ட மாம்பழம் வந்ததே, என் கண்களால் கண்டேனே.
கடவுளே, எப்படிப்பட்ட பெண் இவள்? ஊரில் யாரிடமாவது சொன்னால் நம்புவார்களா? இங்கே என் வீட்டு கூடத்தில் நிகழ்ந்ததை எவருக்கு சொல்ல முடியும்? தாயே, பரமதத்தன் மனசு பதறினான். உன்னை என் பத்தினியாக்கி என்னவெல்லாம் மனசு நடுங்கிற்று. நீராட்டச் சொல்லி, சோறு போடச் சொல்லி, தூங்கும்போது கால் வருடச் சொல்லி, வெற்றிலை மறைத்து தரச் சொல்லி, அபச்சாரம் அபச்சாரம் தாங்குமா இது? தெய்வ பெண்மை என் மனைவி என்று இத்தனை நாள் தெரியாது. ஏதேதோ மனசு மறுபடியும் நடுங்கிற்று. கையெலம்பி வெளியேறினான். வெகு நேரம் கடையில் உட்கார்ந்திருந்தான். நெஞ்சுள் நினைவு பொங்கி பொங்கி தைத்தது. ஊர் விட்டு எவரிடமும் சொல்லாது நாகப்பட்டினம் வந்தான். மரக்கலம் ஏறினான். மனசு மாற கடல் தாண்டி வாணிபம் என்ற பெயரில் திசையெங்கும் அலைந்தான். வாணிபம் செய்வதற்கென்று போகவில்லை. ஆனாலும் செய்த வாணிபமெல்லாம் செழித்தது. புனிதவதி என்று உள்ளே நினைத்த பேரம் பேசினால் போதும், உடனே விலை தகைந்தது. 3 முறை கடலோடி திரவியம் சேர்த்தாகிவிட்டது. ஒவ்வொரு முறையும் லாபம் அதிகரித்தது. உள்ளே இடைவிடாது புனிதவதி நினைவு ஓடியது. முதல் முறை கடல் பிரயாணம் முடிந்ததும் ஒரு நாகை வணிகன் மனமுவந்து தன் பெண்ணை பரமதத்தனுக்கு கன்னியாதானம் செய்தான். வணிக குலத்தாருக்கு பல திருமணங்கள் இயல்பென்று ஊரும் சொல்லிற்று. அடுத்த முறை திரைக்கலரோட மகள் பிறந்த செய்தி தெரிந்தது. மகளை வாரி அணைத்து புனிதவதி என்று பெயர் சூட்டினான். குலதெய்வம் பெயரா அது என்று கேட்டார்கள். ஆம் என்றான். இது 3ஆம் முறை. மனசுள் ஆழமாய் அவளை பிரிந்த சோகம் அழியவில்லை. அதே சமயம் இந்த தேவதையை தன் மனைவி என்று கருதவும் மனசு வரவில்லை. அவள் கன்னம் கிள்ளி கைகோர்த்து என்று என்ன சிறிதளவும் மனம் இடம் தரவில்லை. பார்க்க வேண்டும் என்ற பேராவல் அடிக்கடி வரும். பயமும் தோன்றும். சபித்து விடுவாளோ என்ற அச்சம் தோன்றும். சாதாரண பெண்ணாக அவள் இருந்திருக்க கூடாதா என்கிற ஆசை வரும். மரக்கலம் கரை தொட்டது. சரக்குகள் படகு மூலம் தறி தெரிந்தது. துறைமுகத்திலேயே சகலமும் இலை போயிற்று. நாகப்பட்டினத்து மாமனும் மாமியும் மனைவியும் மகளும் துறைமுகத்துக்கே வந்து நலம் விசாரித்தார்கள். அல்லையாத குறையாத பொற்காசுகளுடன் வீட்டிற்கு கிளம்பினார்கள். இலைப்பாரி வெளியே வந்தபோது வாசல் திண்ணையில் புனிதவதியின் தகப்பன் தனத்தன் உட்கார்ந்திருந்தார். மருமகனை அழைக்க நாகைக்கு வண்டி கட்டி வந்திருக்கிறார். காரைக்காலிலிருந்து உறவுகளோடு வந்து வாசலில் காத்திருக்கிறார். எதற்கு? தன் மகளை நாகைக்கு அழைத்து வந்திருக்கிறாராம். மனைவியை பிரிந்து பல வருடங்களாயின. வேறு மனம் புரிந்தது தெரிய வந்தது. தவறில்லை. இருப்பினும் என் மகளை ஒதுக்கி விடாதீர்கள். அவள் உங்கள் நினைவாகவே வாழ்கிறாள். வெறுத்து விடாதீர்கள். கெஞ்சினார், அழுதார். பரமதத்தன் தலை குனிந்தான். நெட்டுயிர்த்தான். வெறுப்பதா? விலகுவதா? புனிதவதியையா? தெய்வத்தை எவர் வெறுக்க முடியும்? கூடவே எங்கும் வரும் எங்கள் குல தேவதையை எப்படி விளக்க முடியும்? புனிதவதி எங்கே என்று கேட்டான். இதோ வர சொல்கிறேன். இங்கேதான் அருகே. தன் நண்பர் வீட்டில். உடனே இங்கே அனுப்புகிறேன். பலரும் கிளம்பினார்கள். வேண்டாம், நானே வருகிறேன். புதிய மனைவியையும் அவளுக்கு பிறந்த மகளையும் அழைத்து முன்னே நடந்தான். நெஞ்சு முழுவதும் புனிதவதி நினைவால் விம்மியது. ஒரு வணிகர் இல்லம் போனார்கள். பெரிய வீடு, அகலமான கூடம். படியேறி தேட புனிதவதி பெண்கள் கூட்டத்தின் பின்னே இருந்தாள். அவள் புருஷன் வர கண்டதும் பெண்கள் அவளை முன்னே நகர்த்தினார்கள். நல்ல வேளை, புருஷனே தேடி வந்துவிட்டான் என்று சொல்லி பெருமூச்சு விட்டார்கள். புனிதவதிக்கு அருகே வந்த பரமதத்தன் கை கூப்பினான். குழந்தையை மெல்ல அவள் கால் எதிரே பணிய வைத்தான். மனைவியிடமும் அதே செய்யும்படி சமிக்கை செய்தான். குழந்தையையும் மனைவியையும் புனிதவதியை பணிய தானும் நெடுஞ்சாய் கிடையாய் நிலம் முழுவதும் படர்ந்து வணங்கினான். வணங்கிய போதே விம்மி விம்மி என் தெய்வமே என்று அழுதான். உறவு கூட்டம் உறைந்து போயிற்று. இதென்ன கூத்து என்று கோபப்பட்டது. மனைவியை கணவன் வணங்குவதா? இந்த செந்தமிழ் திருநாடு செய்ததே இல்லையே. ஒருவேளை சீனத்து வழக்கமா? எங்கு கற்றாய் இந்த செய்கையை? கேள்வி கேட்டது. மனைவியை கணவர் வணங்குவதை வாய்விட்டு சிரித்து கேலி செய்தது. விம்மி அழுத பரமதத்தன் மெல்ல பேசினான். பெரியர்களே, புனிதவேதி என் மனைவி இல்லை. அவள் மானுட பிறவியும் இல்லை. தெய்வம், தெய்வத்தின் அருள் கிடைத்த தூய பிறப்பு. எல்லாம் வல்ல சிவனருள். எதுவும் செய்ய வல்ல யோகினி. தேவர்குல கொழுந்து. அவர் செய்த அதிசயம் தாங்காமல் அகன்றேன். மனம் பேதலித்தது. கடல் கடந்தேன். வேறு கன்னியை கைப்பிடித்தேன்.
பிறந்த என் குழந்தைக்கு அவர்தம் பெயரிட்டேன். புனிதவதி என் துணைவி அல்லர். இவருக்கு துணைவனாயிருக்கும் தகுதி எனக்கு இல்லை. நடந்தது முழுவதையும் சொன்னான். நாகை திகைத்தது. கடலோர அலைகளும் மௌனமாய் நின்றன. ஆம் என்று புனிதவதி சொல்ல, அவளை தாயும் தகடுமாய் ஊரும் நிலம் தொட்டு வணங்கினார்கள். தேவி என்று கை கூப்பினார்கள். தேவி புனிதவதி கண் மூடினாள். உள்ளே சுடர் கொண்டாள். சிவனை தியானித்தாள். புருஷனுக்கென்று உள்ள யவ்வனம் உடல் நேர்த்தி இனி எதற்கு? அவள் பணிந்து இவளை அகன்றது உமது சிந்தமானால் சிவனை எனக்கு பெயரு குடு. இனி இடையராது உன்னை துதிக்கும் வரம் கொடு. மனிதர்கள் கண்ணெதிரே அழகிய யுவதியான புனிதவதி பேயுருவானாள். வானில் உள்ள தேவர்கள் வணங்கினார்கள். பூமியில் உயிர்கள் எல்லாம் வணங்கின. புனிதவதி காரைக்கால் அம்மையாளானாள். அருங்கவியானாள். நாகை விட்டு திருக்கையிலை நடந்தார். திருக்கையிலர் மதிக்க குசி தலையால் ஏறினார். சிவபெருமான் தடுத்து வரம் ஏதுமென்று கேட்க, ஆனந்த நடன காட்சி காண வேண்டும், பிறவாமையும் வேண்டும் என்று கேட்டார். தென்னாட்டில் உள்ள திருவாலங்காட்டில் எம் நடனம் நிகழும், அருகே அமர்ந்து காணலாம் என்று கூற, திருவாலங்காடு வந்து காரைக்கால் அம்மையார் சிவனது ஆனந்த தாண்டவம் கண்டார். பிறவாமை அடைந்தார். பரமதத்தன் இரவா புகழ் பெற்றான். வாழ்க வளமுடன்.